அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அன்பர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ஒவ்வொருத்தருடைய கனவு அல்லது ஒவ்வொருத்தருடைய தேவை இன்றைக்கு என்னவென்றால் சொந்த வீடு. ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்த வீடு அவசியம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் பாரதியார் பாடியது போல் ஒவ்வொருவருக்குமான அது உரிமையாகவும் மாறிவிட்டது இன்றைய சூழ்நிலையில். பலருக்கும் இந்த வீடு கிடைப்பதிலே அல்லது வீட்டுக்கு குடிபோவதிலே அல்லது வீடு இருந்தால் அந்த வீட்டில் நாம் தொடர்ந்து தங்குவதிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்கான விடையும் விளக்கத்தையும் நாம் இனிமேல் பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோ நீங்கள் முதல் முறை பார்க்கிற சொன்னாக்கா ஞானாசிரமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிக வீடியோக்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த சொந்த வீடு என்பது 5 பூதங்களிலே பிருத்திவி தத்துவம் என்று சொல்லக்கூடிய மண் பூதத்தை குறிக்கிறது. பொதுவாக ஒருவருக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்று சொன்னால் ஜாதகப்படியும் சில காரணங்கள் இருக்கிறது. அதற்கு போக அவருடைய பூர்வ புண்ணியத்தை அனுசரித்தும் இந்த சொந்த வீடு அமைவதிலே சிக்கல்களோ அல்லது பலாபலங்களோ அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளோ கிடைக்கும். ஜாதகத்தை பொறுத்தவரையில் அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்காவது சொந்த வீடு அமைகின்ற ஒரு யோகம் இருக்க வேண்டும். பொதுவாகவே அது ஜோதிட விதி. அது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கேந்திர வீடு என்பது அதனுடைய அதிபதியாகிய கிரகங்கள், 4ஆம் வீட்டை பார்த்த கிரகங்கள், அந்த வீட்டுடைய தச புத்திகள் இவைகள்லாம் வாழ்க்கை நடைமுறையில் வரும்பொழுது சுப பலன் வரக்கூடிய வாய்ப்புகள் பெற்றால் அவர்களுக்கு வீடு அமைவதில் சிக்கல்கள் இல்லை. ஆனாலும் ஒரு வீடு என்பது கனவு என்கின்ற நிலையிலே மாறிவிடக்கூடிய சூழ்நிலை. வீடு என்று சொல்ல பெரும் பொருளாதாரத்தை நாம் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஒரு வீடு என்பது குறைந்த பொருளாதாரம் இல்லை, பெரும் பொருளாதாரம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலே பெரும் பங்கு சேர்த்து வைத்த அந்த பொருளாதாரத்தை அதற்கு அர்ப்பணித்தாலுடைய அந்த வீடு என்பது அவனுக்கு கைவிலையமாவது கஷ்டம். அவனுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா இப்படி யாராவது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருந்தால் ஒரு தலைமுறைக்கு அது சுலபமாக அமைந்துவிடும். ஆனால் அதே சமயம் தாத்தா பாட்டிக்கு எதுவுமே இல்லை, ஒரு புதியதாக ஒரு மனிதன் அந்த சொத்து சேர்க்க வேண்டிய சூழ்நிலை அமையும் பொழுது அவருக்கு அது பெரும் போராட்டமாக இருக்குது. ஒரு தலைமுறை கடந்தான் அமைகிறது. ஸோ இதையெல்லாம் சாத்தியப்படுத்தக்கூடிய வழி என்ன, நமக்கு அது அமைவதில் ஏன் சிக்கல்கள் ஏற்படுது என்று பார்ப்போம். முதல்ல அதுக்கு ஏன் சிக்கல்கள் உருவாகிறது? ஒரு பிருத்திவி தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த மண்பூதத்தை நாம் கைப்பற்ற வேண்டும், அது நமக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய மனோபாவ ரீதியாகவும் சரி நம்முடைய உடல் தத்துவ ரீதியாகவும் சரி சில மாற்றங்கள் இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால் பிருத்திவி தத்துவத்தை வசப்படுத்தக்கூடிய அதாவது பிருத்திவி தத்துவத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தத்துவமானது நீர்பூதம், அதாவது வாட்டர் எலிமெண்ட் என்று சொல்லுகிறோமே, இந்த வாட்டர் எலிமெண்ட் இது சார்ந்த விஷயங்கள் நமக்கு இயல்பாகவே நம்முடைய உடலிலும் மனோபாவத்தை அனுசரித்தும் பெருகிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது இயல்பாக அவர்களுக்கு மண் தத்துவமானது இணக்கமான ஒரு பலனை தரும். அப்போ அப்படிப்பட்டவங்க ஒரு வீடு வாங்கும் பொழுது அந்த வீட்டை சுபிட்சமாக அந்த வீட்டில் வாழ்க்கை முறை சிறப்பாகவும் இருக்கும். ஆனால் நம்முடைய தத்துவம் நெருப்பின் தத்துவமாகவோ காற்றின் தத்துவமாகவோ அமையும் பொழுது அவர்களுக்கு வீடு அமைவதில் சிக்கல்கள் ஏற்படும். இதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? நம்முடைய மனோபாவம் அல்லது நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி எந்த தத்துவத்தை சார்ந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையிலும் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்புகள் வரும். அதாவது பெருமளவு ஒரு பொருளாதாரத்தை சந்திக்கிற வாய்ப்பு அல்லது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்கிறோமே, அப்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். அந்த இடத்திலே தன்னுடைய கொள்கைக்காகவோ தன்னுடைய சிந்தனைக்காகவோ அல்லது ஈகோவின் பொருட்டோ நாம் அதை தவிர்த்து விட்டோமேயானால் அதன் பிறகு நமக்கு அது மாதிரி விஷயங்கள் கிடைப்பது கடினமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்கு என்று சொன்னால் நாம் அந்த மண்பூதத்திற்கு எதிரான மனநிலையை பெற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தம். நீர் எப்படி எல்லாவற்றும் எல்லா இடத்திலும் வளைந்து கொடுக்கிறது, அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தத்துவமானது நீருக்கு உண்டு. அதுபோல வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்மை பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் வேண்டும். கஷ்டமான சூழ்நிலையாலும் சரி அல்லது இன்பமான சூழ்நிலையாலும் சரி அதை பொருத்தி கொள்கிற ஒரு மனநிலையை வளர்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் நமக்கு மண்பூதம் வசியமாக போகிறது என்று அர்த்தம். அது வசியம் என்று சொன்னால் நமக்கு அது கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். இது போக நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மன ஒருமைப்பாடு மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு வீடு வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வீடு என்கின்ற ஒரு சிந்தனை உங்கள் ஆழ்மனதிலே பதிய வேண்டும். அப்போ அதற்காக நிறைய நம்ம முயற்சிகள் செய்கிறோம். மிக முக்கியமானது நாம் அதை அடைய வேண்டுகின்ற கனவு பலமாக இருக்க வேண்டும். அந்த கனவு பலப்படுவதற்கு நமக்கு இன்றைக்கு உள்ள சூழல் என்ன செய்கிறோம்? எல்லாருமே பொதுவாக ஒரு கோவிலுக்கு போவது அல்லது பக்தியாக எதையாவது செய்வது, பூஜை முறைகள் செய்வது, இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ அந்த மண்பூதத்திற்கு அதிபதியாக இருக்கிற ஒரு கிரகம் என்று சொன்னால் செவ்வாய். அப்போ அந்த செவ்வாயினுடைய அதிதேவதை முருகப்பெருமான். அப்போ உங்களுக்கு ஒரு வீடு மனை அல்லது இது சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனை எது இருந்தாலும் அந்த முருகப்பெருமானுடைய கிருபா கடாட்சத்தை அடையக்கூடிய வகையிலே நாம் அந்த சூழ்நிலையை வளர்த்து கொள்ள வேண்டும்.
நம்ம இந்த முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க முருகனை போய் சென்று பார்ப்பது, அதற்கான பூஜைகளை வளர்த்துக் கொள்வது, பிரார்த்தனையை வளர்த்துக் கொள்வது, இப்படியெல்லாம் நாம் செய்து கொண்டு வந்தாலும் மிக எளிமையாக முருகப்பெருமானுடைய அருளை நேரடியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வீடு கிடைக்கல என்று சொன்னால், அது வீடு அடைய வேண்டும் சொன்னால், அந்த எளிமையான அந்த ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி நாம் செய்து கொள்ள முடியும். அதை நான் கடைசியில் சொல்கிறேன். அதற்கு முன்பாக அப்படி ஒரு வீடு நாங்கள் வாங்கிவிட்டோம், அதில் குடிபோக முடியவில்லை அப்படி என்ற சூழ்நிலையும் சிலருக்கு இருக்கிறது. புதிய வீடு வாங்கியிருந்தும் கூட தொடர்ந்து அவர்கள் குடியிருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே அவருடைய உடல் தத்துவம் மனோ தத்துவமும் அந்த மண்புதத்தை எதிர்த்தே நிற்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வீடு வாங்கினாலும் கூட அந்த வீட்டில் அமர்ந்து அல்லது அந்த வீட்டில் இருந்து அதனுடைய வாழ்க்கை வளத்தை வளர்த்துக் கொள்வது கடினமாக இருக்கும். அதை நாம் கண்டிப்பாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது சொன்னால் அதற்கு மிக எளிமையான ஒரு பரிகாரம் இருக்கிறது. இது பரிகாரம் என்று சொல்வதை விட தந்திரங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் பரிகாரங்கள் வேலை செய்வதும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த நம்ம வீடு வாங்கியிருக்கோம், அந்த வீட்டில் நாம் குடிபோக முடியும் என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய மையஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் மண் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் மண் எடுத்து அதை கொஞ்சம் பாலில், பசும்பாலாக இருந்தாலும் சரி, அதை பாலிலே விட்டு அந்த பாலோடு அந்த மண்ணோடு சேர்த்து தம் தலையில் வைத்து குளித்து விட வேண்டும். அப்படி குளித்து விடும் பொழுது அந்த மண் பூதமானது உங்களுக்கு வசப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, அதாவது அந்த வீட்டில் நீங்கள் தொடர்ந்து குடியிருக்கின்ற சூழ்நிலை வரும். இது எப்பொழுது செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாளில் செய்யலாம், அது அல்லது செவ்வாய்க்கிழமை என்று செய்யலாம். இந்த 2 நாள் மிக சிறந்த நாள். அப்போது நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க, குடிபோக முடியலன்னு சொன்னால் அந்த வீட்டினுடைய மையப்பகுதியில் மண் எடுக்க வேண்டும், பால் விளக்க வேண்டும், அந்த தலையில வைத்து அதை கொளுத்தி விட வேண்டும். இது ஒரு எளிமையான பரிகாரமாக இந்த விஷயங்களுக்கு செய்யலாம். அடுத்ததாக நம்முடைய வீடு வாங்கிவிட்டதற்கு பிறகு அதன் மேற்கொண்டு அதன் இருக்கிற கடன் அடைப்பதிலே சிக்கல்கள் இருக்கும், அல்லது அந்த கடன் காரணமாக மன நிம்மதியற்று போய் வீட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறதாக நம்ம உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இதற்கு நம்ம பொருளாதார ரீதியாக சில திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு அதை முறைப்படுத்தி கொண்டு அதை செய்ய வேண்டுமே தவிர அதில் எந்த விதமான ஒரு பரிகாரங்களோ மற்ற விஷயங்களும் நமக்கு பயன் தராது. அப்போ பொருளாதார வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய என்ன விஷயங்கள்லாம் இருக்கிறதோ அது குடும்பங்களை அனுசரித்து அதை செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் ஏற்கனவே சொன்னபடி நமக்கு அந்த வீடு அமையவில்லை, எளிமையான ஒரு தந்திரம், முருகப்பெருமானை அனுசரித்து செய்யக்கூடிய தந்திரம் என்னவென்று சொன்னால், அந்த காலத்தில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும், அதாவது ஏதாவது நீங்கள் பொருள் கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொன்னால் உப்பை கொடுத்து தான் நீங்கள் ஒரு பொருளை வாங்குவீர்கள். உப்பு அவ்வளவு மதிப்புமிக்க ஒரு விஷயமாக இருந்தது. இன்னமும் அது சித்த வைத்தியத்திலும் சரி அல்ல சித்தருடைய பாஷையிலும் சரி உப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கடல் தங்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதுக்கு பெருமையுடைய ஒரு விஷயங்கள் சில இருக்குது. சூட்சமான விஷயங்கள் அந்த உப்புக்கு பின்னால் மறைந்திருந்தாலும் அதை நாம் இப்போது விளக்குவதற்கான அடுத்த வீடியோவில் விளக்குகிறோம். இப்பொழுது நம்ம செய்ய வேண்டியது என்ன சொன்னால், முருகப்பெருமானை சந்திக்கின்ற வேளையிலே, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் அந்த ஒரு 9 மணி அளவிலே இந்த உப்பையும் நம்முடைய தேங்காயை பயன்படுத்தி கொட்டாங்குச்சி என்று சொல்கிறோமே, அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே இந்த உப்பை நிறக்க வைக்க வேண்டும். அதாவது ஒரு கொட்டாங்குச்சி முழுக்க அந்த உப்பை வைத்து சுத்தமான பன்னீர், அந்த பன்னீரை அந்த உப்புக்குள்ளே விட்டு முருகன் ஆலயத்திலே கொண்டு வைத்து அந்த இடத்துல நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய தீப ஆராதனைகள், பூஜை ஆராதனை எது இருந்தாலும் அந்த இடத்துல வைத்து விட்டு அதை செய்து அந்த உப்பை கையிலே வைத்து கொண்டு முருகனுடைய ஆலயத்தை 3 முறை சுற்றி அந்த உப்பை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் தண்ணீரில் கரைச்சிட்டு உங்களுடைய வீட்டை சுற்றி தெளித்து விட வேண்டும். இப்படி ஒரு செவ்வாய்க்கிழமை, இதுபோல் 6 செவ்வாய்க்கிழமைகள் செய்கின்ற ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கான வீடு என்பது, உங்களுக்கான ஒரு இல்லறம் என்பது இனிமையாகவும் அது எளிமையாகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி மேற்கொண்டு நீங்கள் அந்த விஷயங்களை உங்களுக்காக கைவழிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும். இதையெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு முன்னால் முதலில் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய எண்ணமானது உறுதியாக இருக்க வேண்டும். அதை வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உறுதியாக இருக்க வேண்டும். அதில் அதீத நம்பிக்கை இருக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களையும் எல்லா சூழ்நிலையும் அதீத நம்பிக்கையால் ஜெயித்து விட முடியும். நம்முடைய கனவும் நம்முடைய நம்பிக்கையும் உறுதியான முயற்சியும் உங்களுடைய கனவை நிறைவேற்றும், உங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றும், உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றும். இதை கருத்தில் கொண்டு இந்த எளிமையான சில விஷயங்களை செய்தால் உங்களுக்கு நிச்சயம் உங்கள் வீடு கனவு என்பது நிஜமாக மாறும். நேரிலே அடுத்த அரிய பதிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.